أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை, உன்னுடைய கிருபையை கொண்டு ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்கி வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரா த்வாஹா 130 வசனங்களை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். நான் 130வது வசனத்துக்கு இப்ப நம்ம விளக்கங்கள் பார்க்கணும். 128, 129, 130 இந்த 3 வசனங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, நம்ம எத்தனையோ ஊர் மக்களை நம்ம அழிச்சிருக்கோம். அந்த இடத்துலதான் நீங்களும் நடமாடுறீங்க, குடியிருக்கீங்க. ஆனா நிச்சயமா அறிவுடைய மக்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு அறிவை, விழிப்புணர்வை தந்திருக்கணும். இதுல பெரிய பல அத்தாட்சிகள் இருக்கு அப்படிங்கறத அல்லாஹாலா சொல்லிட்டு, நபியே உங்களுடைய இறைவன்ல இருந்து வந்த வாக்கு ஒரு தவணை முந்தி இருக்காட்டா, இந்த அநியாயமா நடக்கிறாங்கல்ல, தண்டனையை கொண்டு வாங்க, உங்களுக்கு சக்தி இருந்தா அதை செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்றாங்கல்ல, இவங்க செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்துக்கும் பாவத்துக்கும் எப்பயோ அழிச்சு முடிச்சிருப்போம். ஆனா இவங்களுக்குன்னு ஒரு தவணை இருக்கு. அது வரைக்கும் நபி நீங்க பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதோட மட்டும் இல்லாம நீங்க காலையில, மாலையில, இரவு நேரங்கள்ல அல்லாஹ்வை துதி செய்யுங்க. இரவு நேரங்கள்லயும் பகல் நேரங்கள்லயும் அவனை திக்ர் செய்யுங்க, அவனை நினைவு கூறுங்க. இதன் மூலம் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான். இதைத்தான் நம்ம பார்த்தோம். இதுக்குரிய விளக்கங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். 130வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தன்னுடைய தூதருக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகான ஆறுதல் சொல்றாங்க பாருங்க. நபியே, உண்மை அவங்க மறுத்து பேசுவது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஏற்க மறுத்த அந்த காபீர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிராகரிக்கிறாங்களா, உதாசீனப்படுத்துறாங்களா, பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த பொறுமையா இருக்கிறதோட சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரப்ப நீங்க தொழுவுங்க. அதாவது அதிகாலை ஃபஜ்ர் தொழுகை, அந்த தொழுகையை தொழுதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு தான் இப்ப அவனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய வார்த்தைகளை பேசிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், அது மட்டும் இல்ல, அந்த சூரியன் மறைறதுக்கு முன்பு, அதுக்கு முன்னாடி உள்ள அசர் தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையும் நீங்க தொழுதுவாங்க. பொறுமையோட இருக்கிறதோட ஃபஜ்ர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் நீங்க தொழுதுவாங்கன்னு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல நம்ம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஹதீஸ் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல எல்லாரும் உட்கார்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்து இருக்கும்போது அந்த நாங்க உட்கார்ந்திருந்த, அவங்களோட அமர்ந்திருந்த அந்த நேரம் ஒரு இரவு நேரமா இருந்துச்சு. அந்த இரவுலயும் பௌர்ணமி இரவா இருந்துச்சு. அந்த முழு நிலவை பார்த்துட்டு, அந்த பௌர்ணமி இரவுல இருக்கக்கூடிய அந்த முழு வட்ட வடிவ நிலவு இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலவை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க இந்த நிலாவை பாக்குறதுக்கு நெரிசல் இல்லாம எவ்வளவு அழகா பாக்குறீங்க, இதே மாதிரியே உங்களுடைய இறைவனை மறுமையில பாப்பீங்க, காண்பீர்கள். எனவே
நீங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைறதுக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகை விஷயத்துல, அதாவது ஃபஜ்ரு அசரு 2 தொழுகை விஷயத்திலையும் தூக்கம் இருக்குல்ல, அந்த தூக்கத்துக்கு ஆட்படாம உங்களால இந்த ஃபஜ்ரு தொழுகையும் அசர் தொழுகையும் நிறைவேற்ற முடியும்னா உங்கள் இறைவனை நீங்க பார்க்கலாம், சந்திக்கலாம், தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா? எந்த வசனம்? சூரா த்வாஹாவுல 130வது வசனம். இதையும் 50வது அத்தியாயம் சூரா காஃப் அதுல இருக்கக்கூடிய 39வது வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் 554, 573, 4851 இந்த இடத்துல எல்லாம் வருது. சஹீஹு முஸ்லிம் 1113வது ஹதீஸா பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு இவனுக்கு சீரகம்லாம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிமோ சஹீஹ் புகாரியோ இருந்தா எடுத்து இந்த ஹதீஸ் நம்பர்ல பார்க்கலாம். இன்னும் கூடுதல் விஷயங்களையும் செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கும் இந்த அசர் தொழுகைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பை பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய அற்புதமான அழகான சிறப்புன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா சொல்லி காட்டுறாங்க தன்னோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய தோழர்களுக்கு. அதுலயும் ஒரு பௌர்ணமி இரவுல அந்த நிலவு வந்து அப்படியே முழுவதுமா அப்படி பிரகாசமா எப்படி இருக்கும்? அத நம்ம கீழ இருந்து மேல பாக்குறதுக்கு ஏதாச்சும் கஷ்டமோ நெருக்கடியோ சிரமமோ இருக்குமா? மேகமூட்டம் மட்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னா ரொம்ப கிளியரா அழகா பார்க்கலாம். எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுல இருந்தும் அவங்க அந்த பௌர்ணமி நிலவை பார்க்க முடியும் அவங்க உங்களுக்குரிய டைம்ல. அப்போ சுப்ஹானல்லாஹ் அந்த இடத்துல எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை பார்க்கலாம்ன்றது சொல்றாங்க. இந்த இதுல உங்களுக்கு நெருக்கடி இருக்கா, சிரமம் இருக்கா, பாக்குறதுக்கு கஷ்டம் இருக்கா? இந்த மாதிரி யார் ஒருத்தர் அசர் தொழுகையிலையும் ஃபஜ்ர் தொழுகையிலையும் தூக்கம் அவங்கள ஆட்கொள்ளாம மத்ததுக்கு பக்கம் போயிடாம நீங்க தொழுகைய அழகான முறையில தக்வாவோட அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்காக அந்த எல்லா ஷரத்துகளையும் பேணி தொழுது வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இறைவனை நீங்க இந்த மாதிரி அழகா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 20வது அத்தியாயம் சூரா தாஹா 130வது வசனத்திலையும் 50வது அத்தியாயம் 39வது வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். ஓதி காட்டிட்டு இந்த செய்தி சஹீஹுல் புகாரி 3 இடத்துல 554, 573, 4851, சஹீஹ் முஸ்லிம்ல 1113 இந்த இடத்துல எல்லாம் வருது. போய் படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கிறதுடா அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தக்வா நிறைந்த அந்த மனிதர்களை தவிர பாக்கி எல்லாருக்கும் நல்லா தூங்குற நேரம். எல்லா நாட்டுலயும் எல்லா ஊர்லயும் இந்த ஊர் அந்த ஊருன்னு விதிவிலக்கே கிடையாது. அப்போ அந்த ஃபஜ்ர் தொழுகையில யார் எழுந்து ஒழு செய்து தொழுகைக்காக நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் போடக்கூடிய 3 முடிச்சுகள்ல இருந்து அவிழ்த்து அழகான சுறுசுறுப்பான வாழ்க்கைக்குள்ள என்றாகிறாங்க. யாரெல்லாம் அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு இந்த 5 நிமிஷம் இந்த ஒரு 2 நிமிஷம் இப்ப எந்திரிச்சிடுறேன், நீ போய் செஞ்சுக்கிட்டே இருந்தா வந்துடுறேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ இன்னும் டைம் இருக்கு தூங்கு, இன்னும் நேரம் இருக்கு, இந்த கொஞ்ச நேரம் இப்படியே கடத்தி அந்த தொழுகையே இல்லாம ஆக்கிடுவான். அப்போ அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சாபத்தோட அவங்க எந்திரிக்கிறாங்க? சைத்தானுடைய தீண்டுதலோட அவங்க காலை பொழுதை அடையிறாங்க இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அசர் தொழுகை நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படி பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இல்ல மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கி அப்படி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்லையா? பிசினஸ் ஆகியிருந்தா ஆஹா ஓஹோ நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். ஏன்னா ஈவினிங்ல தானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷாப்பிங் போறவங்க வர்றவங்க எல்லாம் இந்த நேரத்துல அல்லாஹ்வை நினைக்கிறது. அந்த தூக்கத்தை விட்டுட்டு டயர்டை விட்டுட்டு மனிதர்கள்ட்ட நண்பர்களோட பேசிக்கிட்டு அரட்டை அடிக்கிறத விட்டுட்டு பிசினஸ்னா அதை விட்டுட்டுனா மணிக்கணக்கில் அன்னைக்கு சொல்றாங்க
மணிக்கணக்கிலேயே உட்கார்ந்துருக்கு. சொல்றாங்க அதிகப்படியா ரிலாக்ஸா ரொம்ப அப்படி தக்குவாவோட இஹ்லாஸோட தொழுதாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்களை நினைத்து பெரிய சூறாக்களை ஓதி தொழுதாலும் 15 நிமிஷம்ங்கிறது அதிகம் இல்லையா? 5 நிமிஷம் போதும். கூடுதலா அந்த ஈவினிங்ல காலை மாலை திக்ரு செய்யுங்கன்னு அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். ஒரு 5 மினிட்ஸ் திக்ரு 10 நிமிஷம் அதிகம். அதிகப்படியா துவாவும் கேட்கணும். ரொம்ப தக்குவாவோட இருக்க மனிதர்களா இருந்தா 1/4 மணி நேரம் உண்மையிலேயே அதிகம். அந்த டைம் மனிதர்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் சொன்னா அல்லாஹுடைய ரசூல் அந்த 2 நேர தொழுகையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கான். யார் ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகையும் அந்த அசர் தொழுகையும் அழகான முறையில பேணுதலோட தொழுவார்களோ அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தின் மேல் நம்பிக்கை வச்சு அவனுடைய பொருத்தத்தை நாடி இன்ஷா அல்லாஹ் அவனை பார்க்கக்கூடிய அழகிய சந்திப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த 2 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல தான் சொல்றான், நபியே உங்களை புறக்கணிக்கிறாங்களா, அலட்சியப்படுத்துறாங்களா, நீங்க பொறுமையா இருங்க, அதோட போய் படுத்துங்கன்னு சொல்றானா? இல்ல, நீங்க காலையிலயும் மாலையிலயும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ரப்ப தொழுங்க, உங்களுடைய ரப்ப துதிச்சு வாங்க, உங்களுடைய ரப்ப திக்ரு செய்யுங்க, நினைவு கூறுங்க சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலேயே அதான் சொல்றான் பாருங்க. இதுக்கு அடுத்து 2வது ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி சூரியன் மறைறதுக்கு முன்னாடி தொழுதவர் அந்த ஃபஜ்ரையும் அசரையும் தொழுதவர் தொழுத யாருமே ஒருபோதும் நரக நெருப்பில் நுழைய மாட்டார்கள். அடுத்து சுப செய்தி. முதல் செய்தி என்ன? ஃபஜ்ரையும் அசரையும் அழகான முறையில தொழுது வர்றவங்க அல்லாஹ்வை சந்திப்பார்கள் பௌர்ணமி நிலவை பார்ப்பது போல. அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் 2வது ஹதீஸ்ல என்ன சொல்லி காட்டுறாங்க? யார் ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் அழகான முறையில பேணி தொழுவாங்களோ அவங்க ஒருபோதும் நரக நெருப்பில் நுழைய மாட்டார்கள். இதை விட வேற என்ன செய்தி வேணும்? நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தானே ஹலால் பாக்குறோம், ஹராம் பாக்குறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் பேணி பாதுகாப்போட இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப இதுல நரகத்துல நுழைய மாட்டாங்கன்றா அறிவிப்பாளர் உமாரா பின் ருஐபா ரலியல்லாஹு அன்ஹு. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 1115வது ஹதீஸ் முஸ்னத் அஹமதுலயும் இது பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம் 1113வது ஹதீஸ். இது அப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து நிறைய செய்திகளை பார்த்துக்கலாம். இது அடுத்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், ஃபஜ்ர் தொழுகிறதும் அசர் தொழுகிறதும் கஷ்டமா? இல்ல, கஷ்டம்னே சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த நரக நெருப்பை பத்தி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கிறாங்க, நம்மளும் கேட்டிருக்கோம். நெருப்புன்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த துனியாவுடைய நெருப்பு 70 முறை கழுவப்பட்டது, சூடு உஷ்ணத்தை குறைக்கப்பட்டது. இதே நமக்கு தாங்க முடியல. ஆனா நரகத்துடைய நெருப்பு அப்படிப்பட்டது இல்லை. இதுக்கு அடுத்து 3வது ஒரு விஷயமா மற்றொரு ஹதீஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நம்ம கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள்ல மிக குறைந்த தரமுடைய ஒரு மனிதர் யார் தெரியுமா? அவர் தன்னுடைய பயன்பாட்டுக்குரிய பகுதியை 2000 ஆண்டு பயணத்துல தூர அளவுக்கு விசாலமா பார்ப்பாரு. அவர் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய எல்லையையும் பக்கத்துல இருக்கிறது மாதிரி பார்ப்பாரு. அவருடைய உயர்ந்த தரமுடையவர் யார் தெரியுமா? உயர்ந்த அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 2 தடவை பார்ப்பாரு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தரை சொர்க்கவாசின்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான்னு சொன்னா அவருடைய தரம் எப்பேற்பட்டதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இது அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோடைய அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானதுங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா சஹீஹான ஹதீஸ்ல, அத்தன்டிக்கான உறுதியான ஹதீஸ்ல நம்ம எப்படி பார்த்திருக்கோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தர் கடைசியா கரிக்கட்டையா போய் பாவத்தை எல்லாம் அந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை எல்லாம் நரகத்துல அனுபவிச்சு எல்லாம் செஞ்சு கரிக்கட்டையா ஆகி
கடைசியில கல்வில கொஞ்சம் ஈமான் இருக்க மனுஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கழுவி எடுத்து கொண்டு போய் நுழைய வைப்பான்ல சொர்க்கத்துல. அல்லாஹ் சொர்க்கத்துல இடமே இல்லையா? அல்லாஹ் எங்க அல்லாஹ் நான் நுழைய, நீ போப்பா உள்ள போ அப்படின்னு சொல்லலாம். இடமே இல்லை, பரவாயில்ல நீ உள்ள போ. அந்த மனுஷன் உள்ள போய் பார்த்தா அல்லாஹு தாலா இந்த வானம் பூமி அளவுக்கு 1 மடங்கு இல்லையா, 10 மடங்கு கொடுப்பானா. கேட்டிருக்கோம்ல, வானம் பூமி அளவுக்கு 10 மடங்கு அப்படின்னு சொன்னா சொல்லையில அவன் சொல்வானா, அல்லா என்ன என்ன அல்ல கேலியா பண்ற, நான் உனக்கு சொர்க்கத்துலதான் நுழையுங்கிறேன், ஆனா நீ இப்படி சொல்றிய, இல்ல நீ போ உள்ள போ உள்ள போய் பாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பானா. அப்ப இந்த 2000 ஆண்டு தொலைவுங்கிறது ஒரு விஷயம் இல்லை இல்லையா? சுப்ஹானல்லாஹ், இந்த வானம் பூமி பாருங்க, கண்ணுக்கு எட்டின தூரம். நம்ம கண்ணுடைய இந்த பவருக்கே எவ்வளவு தூரம் நம்ம பாக்குறோம். மேல அண்ணாந்து நம்ம பாக்குறோம், சைட்ல பாக்குறோம். இந்த வானம் பூமி அளவுக்கு அதை விட 10 மடங்குன்னா எவ்வளவு விசாலமான சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அப்ப இந்த ஃபஜ்ர் தொழுகையும் அஸ்ர் தொழுகையும், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கணும், யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும், யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய கடமை, யா அல்லாஹ் நீ என் மீது வித்த கடமை, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த இந்த அழகிய இந்த அமல அழகான முறையில சந்தித்து உன்னை பார்க்கறதுக்காகவே நான் செய்வேன் அல்லான்னு சொல்லி அவனுடைய பொருத்தத்தை பெற்று அந்த சொர்க்கத்துல போய் நுழையக்கூடிய மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து அல்லாஹ் தஆலா தர்றான். இன்னும் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்களுக்கு 2 தடவை ஒரு நாளைக்கு அல்லாஹ் பார்ப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூறால பார்த்திருக்கோம், தஃசீர்ல பாத்தீங்களா? சூரா அதுங்கிற அந்த சொர்க்கத்தை பெற்றவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் அவங்க அல்லாஹ்வை பாக்குறதுக்கும் இடையில இருக்க திரை ஒண்ணுதான் தடையா இருக்கும். அல்லாஹ் தஆலா அதை நீக்கி காலையிலயும் சாயந்தரமும் அவங்களுக்கு அழகான சந்திப்பை கொடுப்பான் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. சொர்க்கவாசிகள்ல மிக குறைந்த தரமுடையவர்களுக்கு 2000 ஆண்டுகள் பயண தூரம் அளவுக்கு விசாலமா இருக்கிறத பாப்பாரு. அதுல இந்த முதல் தகுதியில இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஒரு நாளைக்கு 2 தடவை பார்ப்பாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொருத்தரும் அசர் தொழுகை ஃபஜ்ர் தொழுகையில இதுவரைக்கும் இருந்த கவனத்தை விட கூடுதல் கவனமா இருப்போமா? இதுவரைக்கும் தொழுகை விஷயத்துல தள்ளி போட்டவங்க, அலட்சியமா இருந்தவங்க, இந்தா தொழுவோம், இந்த வேலையை முடிச்சுட்டு தொழுவோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அல்லாஹுடைய அழைப்பு, அல்லாஹு அக்பர்ன்ற சத்தம் கேட்டதுமே அல்லாஹுடைய அழைப்பு வந்துருச்சு, அல்லாஹ் பெரியவன், அவனோட சந்திப்போம், அவனோட பேசுவோம், அவனோட உரையாடுவோம் அப்படின்னு விரைவா போய் ஃபஜ்ர அசர தொழுது முடிச்சுட்டு அழகான அந்த ஃபஜ்ர்லயும் அசர்லயும் கேட்க வேண்டிய செய்ய வேண்டிய விக்ர்களை செய்யக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யக்கூடியவர்களா ஆகும். ஏன்னா எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ இடங்கள்ல பேசுறோம் கேட்கிறோம், ஆனா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, வா ஸ்வீட் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லையா? அல்லா இதெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் யூடியூப்ல போடுறாங்களே, இதெல்லாம் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கொடுத்துட்டு போயிடுறோம். அதுக்காக மட்டும் இல்லை, அமல் அல்லாஹுடைய வசனங்களை கேட்கிறோம், அல்லாஹுடைய தூதருடைய அழகான வழிகாட்டுதல பொன்மொழிகளை கேட்கிறோம். நம்ம 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 ஒவ்வொருத்தரும் அழகான முறையில ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களா, அசர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களா, ஃபஜ்ர் தொழுதுட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களா, அசர் தொழுதுட்டு திக்ர் செய்யக்கூடியவர்களா ஆகணும். ஆயிரக்கணக்கில் செய்யாட்டியும் ஒரு 100 காலையிலயும் மாலையிலயும் 10 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த திக்ர ஓத சொல்லியிருக்காங்க. காலையில 100 தடவை சுப்ஹானல்லாஹ், மாலையில 100 தடவை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா முஹம்மத் இந்த ஸலவாத்த 10 தடவை. இதெல்லாம் சின்ன சின்ன வசனங்கள், திக்ர்கள், ஆனா மிகப்பெரிய நன்மையை ஈட்டி தரக்கூடியது. இது சொல்ல முடியுமா இல்லையா? அதுக்கடுத்து மத்ததுக்கு போவோம். இந்த செலவாத்து குட்டியா இருக்க சின்ன செலவாத்து, சின்னதா இருக்க சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 100 தடவை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்களாம். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் தௌபா இருக்கும். அந்த இஸ்திஃபார் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்தும் அவங்க எப்படி இப்ப தௌபா செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களா இருந்தாங்க. நாம மறதியாலதான் இருக்கோம், மறந்துடுறோம், அலட்சியமா இருந்துரும். நாம எவ்வளவு திக்ர் செய்யணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை கேட்ட நாம ஒவ்வொருத்தரும் ஃபஜ்ர் தொழுகை அஷர் தொழுகையில கவனத்தோட இருக்கிறதோட காலை மாலை திக்ர்லயும் இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில
தர்த்தீபா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு நீங்க இதே மாதிரி காலையிலயும் மாலையிலயும் நீங்க தொழுது வர்றீங்கல்ல, ஃபஜ்ரையும் அசரையும், இதே மாதிரி இரவு நேரத்திலயும் நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. இந்த இரவு நேரத்துலன்னு சொல்லும்போது சில அறிஞர்கள் சொல்றாங்க தஹஜ்ஜுத் தொழுகுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க மாரிபுடைய தொழுகை இருக்குல்ல, மாரிப் இஷா, அந்த இஷாவையும் மாரிப் தொழுகையும் தொழுகுங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ பகல்ல அந்த 2 ஓரத்துலயும் இரவோட அந்த நேரங்கள்லயும் நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நீங்க நினைவு கூறுறதுனால காலை மாலை இரவு இதனால நீங்க மன நிறைவு அடையலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான். மனசுக்கு நிம்மதி வேணுமா, அமைதி வேணுமா, ஏதோ பறிபோனது மாதிரி தவிப்பா இருக்குதா, காலையில மாலையில இரவு நேரத்துல தொழுங்க. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். எங்கேயோ யாரையோ எந்த டாக்டரையோ போய் கன்சல்டன்ட போய் பார்த்து அங்க இங்க போய் காசை கொடுத்து அலையாதீங்க. உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் வேணுமா, அல்லாஹ்வை காலையிலையும் மாலையிலையும் திக்ரு செய்யுங்க. உங்களுக்கு மன நிறைவு அடையலாம். இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் விளங்கும். படிச்சவங்களுக்கும் விளங்கும், படிக்காதவங்களுக்கும் விளங்கும், வயசானவங்களுக்கும் விளங்கும், சின்ன பிள்ளைக்கு கூட விளங்கும். ஏன்னா அல்லாஹால இதெல்லாம் டைரக்டா சொல்றான். ஒரு சிலர் சொல்றாங்க குரானை நீங்க எல்லாம் படிச்சா விளங்காது. ஏன் விளங்காது? நம்மளுடைய சொந்த பாஷையில சொந்த லாங்குவேஜ்ல அல்ஹம்துலில்லாஹ் அழகா சொல்றான். காலையிலயும் மாலையிலயும் நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, இரவு நேரத்திலேயே அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, உங்கள் உள்ளங்கள் அமைதி அடையும், நிம்மதி அடையும் அல்லாஹால சொல்றான். இது விளங்கலையா? இது தப்சீர்லாம் இல்ல, இது விளக்கமெல்லாம் இல்ல, டைரக்டா அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். அப்போ நாம இந்த குரான் எடுத்து படிச்சு பார்க்கணும், அதோட தொடர்பா இருக்கணும். அதுக்கு பின்னாடி அதனுடைய தப்சீர்களையும் அதனுடைய ஹதீஸ்களையும் நமக்கு பார்க்க போகல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அல்லாஹ்வை பார்க்கலாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளைக்கு 2 தடவை சந்திக்கலாமா, இந்த பௌர்ணமி நிலவை பாக்குற மாதிரி நெருச்சடி இல்லாம முண்டி முடிச்சுக்கிட்டு போகாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கலாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், சொர்க்கத்து இன்பத்திலேயே மிக சிறந்த இன்பம் தன்னுடைய ரப்ப பாக்குறதுதான். அந்த ஒரு நியமத்தை நமக்கு கொடுக்குறானே, அந்த ஒரு அற்புடையை கொடுக்குறானே, அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்குறானே, அது பத்தாதா? அப்போ நம்ம நிம்மதியை தேடி மனோதத்துவ டாக்டர் தேடி போக தேவையில்லை, எங்கேயோ போய் அலைய தேவையில்லை. நாம இருந்த இடத்துல அல்லாஹுடைய நியமத்துக்களை நினைச்சு பார்த்து அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி அந்த கடமையான தொழுகையை, உபரியான தொழுகை கூட அதிகப்படியான மத்த தொழுகை கூட இங்க சொல்லல, கடமையான தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, அசர் தொழுகை, இரவு தொழுகை, மகரிப், இஷா, அப்போ அந்த தொழுகைகளை நம்ம நிறைவேற்றும் போது அதிகப்படியா தஹஜ்ஜுத்ல எந்திரிச்சு நம்முடைய தேவைகளை கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு நீங்க மன நிறைவடையலாம். இன்னொரு வசனத்துல, அதாவது 93வது அத்தியாயம் 5வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுடைய இறைவன் தன்னுடைய அருட்கொடைகளை நிச்சயமா உங்களுக்கு வழங்குவான். அப்போது அது அது அந்த அருட்கொடைகளை நினைத்து நீங்க மனநிறைவு அடைவீங்க. இதை விட வேற என்ன வேணும்? நமக்கு மனசு மட்டும் நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுக்குமே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், என்னமோ தெரியல, இந்த சாப்பாடு கஞ்சி தான் குடிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் என்ன டேஸ்டா இருக்கு இந்த ஃப்ரூட்ல, இந்த இவ்வளவு நாளா நம்ம பனானா சாப்பிடதான் செஞ்சிருக்கோம், ஆனா இது என்ன இவ்வளவு டேஸ்டா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு, வயிறு நம்பிடுச்சு, எனக்கு சாப்பாடு வேணாம். சாதாரண ஒரு பனானா, ஒரு 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 வாழைப்பழம் அதுதான் சாப்பிடுறோம். அதுல அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஒரு 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 டம்ளர் பால், ஒரு டம்ளர் டீ, ஒரு டம்ளர் தண்ணி, அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவா இருக்கு. அல்லாஹ் தாகம் எடுத்த இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுத்தியே, நீ நல்லா இருக்கணும், வாழ்த்துவாங்க பாத்தீங்களா? அந்த மன நிறைவை கொடுக்கறது அல்லாஹ் ஒருத்தனால மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு மன நிறைவு வேணுமா? இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய இறைவனை அற்கொடைய நிச்சயமா நீங்க அவனை துதி செய்யுங்க, அவனை நினைச்சிருங்க, அவனுடைய கட்டளைகளை அழகான முறையில நிறைவேற்றுங்க. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்த அற்கொடைகள்ல நிச்சயமா உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயர்ந்தோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மறுமையில் சொர்க்கவாசிகளை நோக்கி, சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்வானா, சொர்க்கவாசிகளே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவானா. அப்போ அவங்க என்னுடைய அதிபதியே, இதோ நாங்க கீழ்ப்படிய தயாரா இருக்கோம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கவாசிகளேன்னு கூப்பிட்ட உடனே சரணடைவாங்களாம். அப்படி சரணடையும் போது அவங்கள்ட்ட இதோ கீழ்ப்படிய காத்திருக்கோம் ரப்பே, நீ சொல்லி யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது, நன்மைகள் அனைத்தும் உங்களுடைய கரங்கள்ல இருக்கு. ஓ யா அல்லாஹ், நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிய காத்திருக்கிறோம் யா அல்லாஹ், எல்லா நன்மையும் உன் கையில தான் இருக்கு யா அல்லாஹ் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. சொர்க்கவாசிகளேன்னு கூப்பிட்ட உடனே ரெடியா இருக்கும் யா அல்லாஹ் உனக்கு இருக்க கட்டுப்பட, அடிப்பணிய, எல்லா நன்மையும் உன் கையில தானே இருக்கு யா அல்லாஹ், சொல்லு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நீங்க எல்லாரும் மன நிறைவு அடைந்தீர்களா, நிம்மதியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான் சொர்க்கவாசிகளை பார்த்து. அதுக்கு சொர்க்கவாசிகள் சொல்வாங்க, உன்னுடைய படைப்புகள்லயே யாருக்குமே நீ வழங்கிராத கொடைகளை, இன்பங்களை நீ எங்களுக்கு வழங்கி இருக்கும் போது நாங்க மனநிறைவு அடையாம இருப்போமா? நாங்க இவ்வளவு இந்த துணியாவுல ஒரு வீட்டை, ஒரு வாசலை, ஒரு காரை, ஒரு நகைய, ஒரு ஏதோ ஒரு மனசுக்கு பிடிச்சத வாங்கிட்டா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் புள்ள படிச்சு முடிச்சுட்டான்டா, நல்ல மார்க் வாங்கிட்டான், அல்ஹம்துலில்லாஹ் புள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் விசா வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயங்கள்லாம் நம்ம நடந்து செஞ்சதெல்லாம் நிறைவேற்றிட்டோம். எத்தனை சொல்றோம் மன நிறைவுக்கு. சொர்க்கமே கிடைச்சு அல்லாஹ் தஆலா அதுல இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் கொடுத்திருக்கும் போது மன நிறைவு அடையாம இருக்க என்ன இருக்கு? அவங்க அழகா சொல்றாங்க, யா ரப்பே, உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்கு, நீ யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு எங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்க, அதுல அழகான இன்பங்களை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், மிகப்பெரிய கொலைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க மனநிறைவு அடையாம இருக்க என்னையெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்வானா, இதோட சிறந்த ஒண்ணு நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா, இன்னும் சிறந்தது இருக்கான், அதை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அதிபதியே, இதை விட சிறந்தது எது? சொர்க்கம், சொர்க்கம்தான். சொர்க்கம் சொன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது மட்டும் இல்ல. சொர்க்கத்து இன்பங்கள்ங்கிறது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கல்பும் சிந்திச்சு கூட பார்க்காத சொர்க்கம். அங்க இருக்கக்கூடிய சுகந்தங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தஹர் எடுத்து போய் படிச்சு பாருங்க. அதுல ஒரு ராஜ தர்பார, ஒரு பெரிய ராஜாங்க அரசர், அவருடைய மாளிகை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய அதுக்குள்ள என்னவெல்லாம் இருக்கும், அதை விட சிறப்பானதா இருக்குமா ஒவ்வொரு மனுஷனுக்கும். கேட்டதெல்லாம் கிடைக்கும், கல்புல நினைச்சதெல்லாம் நினைச்ச இடத்துல நிக்கும். இன்னைக்கு ரிமோட்டு அது இதுன்னு எவ்வளவுதான் வந்தாலும் கொஞ்சம் எந்திரிச்சு போகணும், கொஞ்சம் அதை எடுக்கணும், கொஞ்சம் அதை பார்க்கணும், ஒரு ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இல்ல அங்க வெயிட்டிங்கே கிடையாது, நினைச்சதெல்லாம். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துல இருக்கும்போது, அந்த சுகந்தமான வாழ்க்கையில இருக்கும்போது, அங்க மனநிறைவா இருக்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டா, அந்த மக்கள் கேட்காம என்ன செய்வாங்க, ரப்பே, இதை விட சிறந்தது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதுதான் உங்கள் மீது என்னுடைய அன்பு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய அன்பை உங்கள் மீது சொரிய போறேன், கொடுக்க போறேன், பொழிய போறேன், இனி ஒரு போதும் நான் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த செய்தி அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் 6549, 7518, சஹீஹ் முஸ்லிம் 5444. இந்த நம்பர்ல எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்கு, எடுத்து போய் படிச்சு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். 130வது வசனம், அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் எப்படிப்பட்டதா இருக்குது, நபியே, இந்த மக்கள் எல்லாம் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்களா, அலட்சியப்படுத்துறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா, நீங்க பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதோட காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த சூரியன் மறைறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, நினைவு கூறுங்க. இரவு நேரங்கள்ல மஹ்ரிப் இஷாவை தொழுங்க, முடியுமானா இருந்தா தஹஜ்ஜுத் தொழுகையும் நீங்க நிறைவேற்றி வாங்க. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை நிறைவடைய செய்வான், நிம்மதி பெற செய்வான், நிச்சயமா மன நிறைவு அடைவீங்க அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து தாஹா 20வது அத்தியாயம் 130வது வசனத்துல சொல்றதோட மட்டும் இல்லாம
93வது அத்தியாயம் 5வது வசனத்திலும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிய சஹீஹ் புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்களையும் இந்த இடத்துல நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அழகான முறையில தொகுத்து காமிச்சிருக்கிறாங்க. அப்ப இதை விட சிறப்பு நமக்கு வேற எது இருக்க முடியும்? இதை விட உயர்வு நமக்கு வேற என்ன கிடைக்க முடியும்? அப்ப நாம ஒவ்வொருத்தரும் இந்த வசனங்களை கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களா, ஃபஜ்ரையும் அசரையும் கரெக்டான முறையில தொழக்கூடியவர்களா, அது மட்டும் இல்லாம மஹரிப் இஷா, அப்போ வேற என்ன தொழுகை இருக்குது? ஃபஜ்ர சொல்லியாச்சு, அசர சொல்லியாச்சு, லுஹர் மட்டும் வரவே இல்லையே, வேற ஒரு இடத்துல வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குறதுக்கு நமக்கு பெரிய நேரம் எடுத்துக்கிற சொல்லல. நீங்க எந்த நேரமும் முசல்லாவை போட்டு முக்காட போட்டு தொப்பிய போட்டு உட்கார்ந்து அதுலயே இருங்கன்னு சொல்லல. அந்தந்த வக்து வந்தா எவ்வளவு அழகான முறையில நம்மளை படைச்சு நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து நம்மளை இயங்க செஞ்சிருக்க, நமக்கு அருட்கொடைகளை அள்ளி கொடுத்திருக்காங்க ரப்ப நாம நினைவு கூறணும், அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஒரு மனுஷன் நமக்கு உதவி செஞ்சுட்டா பாக்குறப்ப எல்லாம் எத்தனை தேங்க்ஸ் பண்றோம். நமக்கு இவ்வளவு நியமத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொட்டி கொடுத்திருக்கானே, அதுலயும் சுப்ஹானல்லாஹ் 5 நேரம் தொழுதும் 50 நேரம் தொழுதும் உங்களுக்கு நன்மையை தர்றேன்னு இருக்கான். இன்னைக்குதான் அந்த ரஜப் மாசம் முடிய போகுது. நாளையில இருந்து சாபான் பிறக்க போகுது. இந்த ரஜபுலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படியான அறிஞர்களோட கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போய் இந்த தொழுகையை அழகான முறையில வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தொழுகையோட இம்பார்ட்டண்டா அதோட முக்கியத்துவத்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் அல்லாஹ் நமக்கு நினைவு ஊட்டுறான். அந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் பேணி அல்லாஹுடைய பொருத்தத்தை, அந்த மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பௌர்ணமி நிலவை எப்படி பார்க்கிறோமோ அது மாதிரி சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹுடைய அந்த அன்பையும் பொருத்தத்தையும் கோபமற்ற அந்த நிலைமையையும் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் ஊர் மக்களையும் யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஆக்கிவை யா அல்லாஹ். இந்த செய்தியெல்லாம் நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொன்னா எவ்வளவு அழகா இருக்கும். நம்மளுடைய சொந்தக்காரங்க கிட்ட, நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட, நம்ம மாற்று மத சகோதரர்கள் கிட்ட, இங்க வாங்க எங்களுடைய வேதத்துல இல்ல நம்முடைய வேதத்துல உங்களுக்கும் வந்து வேதம் தான் இது, எங்களுக்கு மட்டும் வந்தது இல்ல, அதை படிச்சு பாருங்க, அதுல என்னவெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இந்த உலக வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். இதுல நம்ம அந்த படைச்ச இறைவனுக்கு இணை வச்சு என்னத்தை கொண்டுட்டு போறோம். இதெல்லாம் படிங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லி அழகான முறையில இந்த வசனங்களை எல்லாம் நம்ம சொல்லி காட்டணும். சொல்றோமா? என்னமோ தெரியல, ஒரு தயக்கம், பயம், அச்சம், இப்படி எல்லாம் அன்றைக்கு தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றி வாழ்ந்த தோழர்களும் இருந்திருந்தா நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? கிடைக்கவே செஞ்சிருக்காது. சுப்ஹானல்லாஹ். அப்ப 130வது வசனத்துக்கு அழகான முறையில அல்லாஹும் அவங்களுடைய ரசூலும் சொன்ன செய்திகளை கேட்டோம். சுப்ஹானல்லாஹ். 130வது வசனம் நமக்கு எவ்வளவு பெரிய அழகான செய்தியை சொல்லியிருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய சுப செய்தி பாத்தீங்களா? எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு சுப செய்தி, ஒரு அழகான செய்தி, முன்னறிவிப்பு. அப்ப இந்த அழகான இந்த வசனங்களை எடுத்து நடக்கக்கூடிய மக்களா யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உன்னை பார்க்கக்கூடிய அழகான உன்னுடைய அன்பை பெறக்கூடிய, உன்னுடைய கோபமே இல்லாத அந்த அன்பை பெறக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்திலும் நீ எங்கள் மீது கடமையாக்கிய ஒவ்வொரு தொழுகையும் அழகான முறையில் பேணி அதனுடைய நேரத்தில் அதனுடைய அவ்வளவு நிறைவேற்றக்கூடிய மக்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தாளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக, ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக, அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தொழக்கூடியவர்களாக யா அல்லாஹ் உயிரோட்டமான தொழுகையாக, நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு வந்து சிபாரிசு செய்யக்கூடிய தொழுகைகளாக, அமல்களாக எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.